ரஷ்ய அதிபர் புட்டினின் செயல்பாடுகளில் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அதிருப்தி. கூடுதலாக பொருளாதார தடைகள் விதிக்க பரிசீலிப்பதாக பேட்டி. மனித உடல் உறுப்புகளை நீண்ட நேரம் கெடாமல் வைத்திருக்கும் சாதனத்திற்கு இந்த ஆண்டிற்கான பொறியியல் நோபல் விருது. உடல் உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சைகளின் வெற்றி விகிதத்தை அதிகரிக்க முடியும் என மருத்துவர்கள் கருத்து. ஆப்பிரிக்கா கண்டத்தில் இந்தியாவின் உற்ற நண்பன் நமீபியா என பிரதமர் மோடி புகழாரம். பாரம்பரிய முறைப்படி அளிக்கப்பட்ட வரவேற்பை உற்சாகமாக ஏற்றுக்கொண்ட பிரதமர். பீகார் மாநிலத்தில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்தத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து ராகுல் காந்தி தலைமையில் பேரணி. மகாராஷ்டிரா தேர்தல் முறைகேட்டின் தொடர்ச்சியே பீகார் வாக்காளர் பட்டியல் திருத்தம் என குற்றச்சாட்டு. குஜராத்தில் பாலம் உடைந்து வாகனங்கள் ஆற்றில் விழுந்ததில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 12ஆக உயர்வு. உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு தலா 2 லட்சம் நிவாரண நிதி அறிவித்த பிரதமர் மோடி. ராஜஸ்தானில் பயிற்சியில் ஈடுபட்டிருந்த விமானப்படை விமானம் விழுந்து விபத்து. 2 விமானிகள் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்ததாக அதிகாரப்பூர்வ அறிவிப்பு. புதுச்சேரியில் முதல்வருக்கும் துணைநிலை ஆளுநருக்கும் இடையே கருத்து மோதல் என தகவல். என்ஆர் காங்கிரஸ் எம்எல்ஏக்களுடன் முதல்வர் ரங்கசாமி அவசர ஆலோசனை நடத்தியதால் பரபரப்பு. மாணவர்கள் கோட்சே கூட்டத்தின் வழியில் சென்றுவிடக்கூடாது என முதல்வர் மு.க. ஸ்டாலின் அறிவுறுத்தல். மாணாக்கருக்கு படிப்பு மிகவும் முக்கியம், கல்விதான் நிலையான சொத்து எனவும் பேச்சு. காந்தி வழி, அம்பேத்கர் வழி, பெரியார் வழின்னு நமக்கான பல வழிகள் இருக்கு. மாணவர்களாக நீங்கள் ஒருபோதும் கோட்சே கூட்டத்துடைய வழியில போயிடக்கூடாது. அனைத்து மக்களின் பேராதரவுடன் தமிழகத்தில் தனி பெரும்பான்மையுடன் அதிமுக ஆட்சி அமைக்கும். கோவை சுற்றுப்பயணத்தில் பார்த்த எழுச்சியே மீண்டும் அதிமுக ஆட்சி அமைவதற்கு சாட்சி என பழனிசாமி அறிக்கை. தேர்தலில் யார் வெற்றி பெற வேண்டும் என தீர்மானிப்பது தமிழக மக்கள்தான். அதிமுக 210 தொகுதிகளில் வெல்லும் என பழனிசாமி பேசியிருந்த நிலையில் துணை முதல்வர் உதயநிதி கருத்து. சொல்லுவாங்க மக்கள், தமிழ்நாட்டு மக்கள் முடிவு. 220 சொல்லணுமா? அது மக்கள் தான் முடிவு எடுப்பாங்க. நான் எப்படி சொல்ல முடியும்? நான் எங்களோட பணிகளை செஞ்சுட்டு இருக்கிறோம். முதலமைச்சர் மக்களை சந்திக்கிறாரு, எதிர்கட்சியிலே அவருடைய பணியை செஞ்சுட்டு இருக்கிறார். அறியாமை இருளில் பழனிசாமி மூழ்கி இருப்பதாக அமைச்சர் சேகர்பாபு விமர்சனம். கல்லூரிகள் கட்டுவதற்கு கோயில் நிதியை பயன்படுத்துவது நியாயமா என பழனிசாமி பேசியதற்கு பதிலடி. கோயில கண்டாலே கண்ணு உறுத்துது. அது இருக்கிற பணத்தை எடுத்து கல்லூரி கட்ட ஆரம்பிக்கணும். ஒட்டுமொத்தமாக சொல்ல வேண்டும் என்றால் அறியாமை இருளிலே மூழ்கி இருக்கின்றார் இன்றைய எதிர்க்கட்சி தலைவர் என்பதுதான் என்னுடைய ஒரே ஒரு பதில். கடலூர் ரயில் விபத்து தொடர்பாக விசாரிக்க தலா 3 பேர் கொண்ட 2 குழுக்கள் அமைப்பு. விசாரணைக்கு ஆஜராக கேட்கீப்பர் பங்கஜ் சர்மா, லோகோ பைலட் உள்ளிட்ட 13 பேருக்கு சம்மன். தமிழகத்தில் அடுத்த 3 நாட்களுக்கு 4 டிகிரி செல்சியஸ் வரை வெப்பம் அதிகரிக்கும். ஒரு சில இடங்களில் இயல்பை விட வெப்பநிலை அதிகமாக இருக்கக்கூடும் என வானிலை மையம் கணிப்பு.